ஏன் பிளவுகள் எங்கும் சுயநலத்தின் அமைப்புகள் வீண் வாதங்கள் மனித மீதிபடும் நேரங்கள் உறவை பிரித்து வாழவா உயிரை இழக்க துணிந்தான் அன்பு வேதம் மலர்த்தான் தமது வாழ்வை பகிர்ந்தான் அவர் வாழ்வில் நாம் இணைந்து புது யுகத்தின் பணி தொடர்வோம் புது யுகத்தின் பணி தொடர்வோம் உதயம் தேடும் இதயங்கள் உறவில் வளரும் பாதையில் இறையின் எல்லாம் கூடி வருகின்றோம் புதிய வாழ்வின் கொள்கையா மனித மாண்பு பேரிடும் ஆற்றல் வேண்டி இணைந்து வருகின்றோம் வருக வருக மனிதமே இணைக வாழ்வின் பழியினை தலைவன் இயேசு தலைமையில் தகர்க்கும் தீமை தடைகளை உதயம் தேடும் இதயங்கள் உறவில் வளரும் பாதையில் இறையின் எல்லாம் கூடி வருகின்றோம் புதிய வாழ்வின் கொள்கையா மனித மாண்பு பேரிடும் ஆற்றல் வேண்டி இணைந்து வருகின்றோம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க ஆரோக்கிய தாயின் அன்பு பக்தர்களே, ஒவ்வொரு முறையும் இந்த ஆரோக்கிய தாயின் திருப்பிரசன்னம் நிறைந்த இந்த திருப்பீடத்தில் நாம் ஒன்று கூடும் பொழுது இது ஒரு அனுபவமாக இருக்கிறது. இவள் கண்களுக்கு கருணை என்று பெயர், கைகளுக்கு ஈகை என்று பெயர், இதயத்திற்கு அன்பு என்ற பெயர். இவ்வாறு அவள் நம்மை அன்பு செய்து நேசித்து நம்மை போஷித்து அரவணைத்து பாதுகாத்து பராமரித்து வருகிற மாபெரும் கிருபைக்காக அன்னைக்கு கோடான கோடி ஸ்தோத்திரமும் நன்றியும் செலுத்தி இந்த திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இந்த திருப்பலியிலே நேரலையிலே கலந்து கொள்ளும் உங்கள் அனைவரையும் உங்கள் குடும்பங்களையும் அன்னையின் அருளும் ஆசீரும் தொடர்ந்து பாதுகாத்து பராமரிக்க வேண்டுமென உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இறையாவியே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை
அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, இவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். ஹalleluya 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 ஹalleluya. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் நீரே பேறு பெற்றீர். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறைவசனங்கள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலியாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப்போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதிலே ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேய் என்றும் தீமையிலிருந்து நாங்கள் விலக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிசாசு என்னும் தீமை, துன்பம் என்னும் தீமை, துயரம் என்னும் தீமை, கஷ்டங்கள் என்னும் தீமைகள், நோய் நொடிகள் என்னும் தீமைகள், சண்டை சச்சரவுகள் என்னும் தீமைகள், இவை எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே என்று தீமைகளை வேறறுக்கும் அன்னையிடம் நாம் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே, தீமைகளுக்கெல்லாம் தீமையை வாழும் காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகமே இந்த தீமையை கண்டு பிரமித்து போயிருக்கிறது. என்ன செய்கிறதுன்னு தெரியலை. இந்த தீமையிலிருந்து எப்படி மீள்வது என்று புரியவில்லை. உயிர்காக்கும் மருந்துகள் இன்னும் கிடைக்கவில்லை. ஆகவே கொத்து கொத்தாக செத்து கொண்டிருக்கும் இந்த உலக தீமை மிகப்பெரிய பெரும் தீமை, கொடும் தீமை, பெரும் தொற்று COVID-19 கொரோனா பாதிப்பினால், தீமையினால் பாதிக்கப்பட்டிருக்கும் நாம் இந்த தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று சிறப்பாக இந்த நவநாட்களிலே ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அன்புமிக்க அன்னையின் பக்தர்களே, ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் தான். அன்னை மரியாவுக்கு தீமைகளை வேறறுக்கும் அந்த வல்லமை,
தீமைகளை வேறறுக்கும் அந்த ஆற்றல், தீமைகளை வேறறுக்கும் அந்த பவர் எப்படி, எங்கே கிடைத்தது? 9ஆம் பத்திநாதர் சொல்லுவார், அன்னை மரியா தீமைகளின் தலைவனாகிய சாத்தானை வெற்றி கொண்டால் காரணம் அவள் கொண்டிருந்த இறை தாய்மை, தெய்வீக தாய்மை என்று சொல்லுவார். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த டிவைன் மதர்ஹுட் மதர் மேரி becomes the conqueror of the evil. It is because of the divine motherhood. இறை தாய்மையின் காரணமாக அவள் தீமைகளை வேறறுக்கும் தாயாக நமக்கு கொடுத்துப்பட்டு இருக்கிறாள். அன்புமிக்க அன்னையின் பக்தர்களே, அதுதான் இங்கே சிறப்பு. அந்த வல்லமை, அந்த ஆற்றல், அந்த பவர் அவர் கொடுக்கப்பட்டிருப்பதால் அவளை சார்ந்து இருக்கிறோம், அவளை புகழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிறைய தமிழ் பாடல்கள், அற்புதமான புகழ் பாடும், அன்னையின் புகழ் பாடும் பாடல்கள் இருக்குது. ஒரு பழைய பாடல் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அழகின் முழுமையே தாயே, அழகையின் தலைமிதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களித்தாயே. அழகின் முழுமையே தாயே, அழகையின் தலைமிதி தாயே. இது வாக்குத்தத்தம், இறைவனின் திட்டம். இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், கிளாசிக்கல் டெக்ஸ்ட், தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 14-15ஆம் வசனம். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்கிறார்கள். கடவுள் கடும் கோபம் கொள்கிறார். கடும் கோபம் கொண்ட கடவுள் அவர்களை சபிக்கிறார். பாம்பை பார்த்து சொன்னார், உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைமையை உருவாக்குவேன், பகைமையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன்னை, உன் தலையை காயப்படுத்தும். அன்னை மரியாளின் தீமைகளை வேறறுக்கும் பண்பு இறை திட்டத்தால் உருவாக்கப்பட்டது, இறைவனால் கொடுக்கப்பட்டது. அந்த இறை தாய்மையின் மகிமையை பார்க்கிறோம், அந்த இறை தாய்மையின் ஆற்றலை பார்க்கிறோம். அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, அப்போ அந்த டிவைன் மதர்ஹுட், அந்த இறை தாய்மையின் பண்புகள் என்ன? 2 பண்புகளை மட்டும் இன்று முழுதும் நாம் தியானிக்கிறோம். முதலாவது பண்பு, அவள் அருள் நிறைந்தவளாக இருந்தால். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் இன்று நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். ஹெயில் ஃபுல் ஆஃப் கிரேஸ். இந்த ஒரு வார்த்தையை நமது முன்னாள் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் மாத்தரேத்து மஜிஸ்டர் ஒரு மீட்பரின் தாய் என்ற கோட்பாட்டிலே சிந்தித்து தியானிக்கும் பொழுது பின்வருமாறு விவரிக்கிறார். ஹெயில் ஃபுல் ஆஃப் கிரேஸ். ஏன் கடவுள் அன்னை மரியாவை ஹெயில் ஃபுல் ஆஃப் கிரேஸ், அருள் நிறைந்தவளே வாழ்கன்னு சொன்னார்? ஏன்னா தன்னுடைய தியானத்தில் பாப்பானவர் சொல்லுவார், டேனியலை வேதாகமத்தில் கடவுள் அழைக்கும் பொழுது அன்பு மகன் டேனியலை என்று அழைப்பார். டேனியல் ஆகமம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம். அதே கடவுள் அதே வானதூதர் கபிரியேல் வழியாக சக்கரியாவை அழைத்த பொழுது சக்கரியாவை என்று பெயரிட்டு அழைப்பார். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆனால் அதே கடவுள் அதே கபிரியேல் வானதூதர் வழியாக அன்னை மரியாவை அழைக்கும் பொழுது மிரியம் என்று அவளுடைய இயற்பெயரை சொல்லி அழைக்காமல் அருள் நிறைந்தவளே என்று அழைக்கிறார் என்று சொன்னால், அந்த கடவுள் அந்த தாய் அன்னை மரியாவுக்கு அருள் நிறைந்தவள் என்ற பட்டத்தை சூட்டுகிறார். ஏன்னா எபிரேய ட்ரெடிஷனில் நல்லா கவனிக்கணும், எபிரேயர் மரபில், எபிரேயனுடைய பாரம்பரியத்தில் the name stands for the person. பெயர் என்பது அந்த ஆளின் தன்மையை குறிக்கிறது. ஆகவே ஆண்டவர் இங்கே நம் அன்னை கன்னிமரியாளை அருள் நிறைந்தவளே என்று அழைக்கும் பொழுது அவள் அருள் நிறைந்தவளாக இருப்பதாக அவர் வாக்களிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, ஆகவேதான் நமக்கு அன்னை அவ்வளவு ஒரு நமக்கும் கடவுளுக்கும் பாலமாக இருந்து செயல்படுகிறார் என்று நம்புகிறோம். இறை தட்டத்தில் இந்த வல்லமை கொடுக்கப்படுகிறது, கடவுளால் இந்த வல்லமை அவளுக்கு அருளப்படுகிறது. ஆகவே அவள் தீமைகளை அருவருக்கும், தீமைகளை தகர்த்தெறியும், தீமைகளை தீர்க்கும் அன்னையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாள். கேள்வி கேட்கலாமா? ஏன் ஆரோக்கியத்தாய்க்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ஏன் ஆரோக்கியத்தாய் பக்தி? ஏன் ஆரோக்கியத்தாய் வணக்கம்? அன்புமிக்க அன்னையின் பக்தர்களே, அன்னை மரியா, என் மாதா பக்தி, என் மாதா வணக்கம், என் அனுபவம். இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அதைத்தான் நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கணும். இது ஒரு அனுபவம். இது சொன்னால் புரியாது, சுவைத்தால் மறக்காது. ஆமாம், அன்னையின் பக்தி என்பது சொன்னால் புரியாது, சுவைத்தால் மறக்காது. அன்புமிக்க அன்னையின் பக்தர்களே, ஆகவே அவள் நமக்கு கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறாள்.
அவள் நமக்கு அருள் நிறைந்தவளாக இருந்து நம்முடைய தீமைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும் பாதுகாவலியாக இருக்கிறார். இந்த அனுபவத்தை பெற்றவர்களாக அன்னைக்குள் மீண்டும் ஒரு முறை இந்த பெரும் தொற்று காலத்தில் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் காலத்தின் அறிகுறிகளுக்கு ஏற்ப திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் கொடை. திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்வார், என் துன்ப நேரங்களிலும் துயர நாட்களிலும் குழப்ப சூழ்நிலைகளிலும் இக்கட்டுகளிலும் இன்னல்களிலும் தோல்விகளிலும் பயத்திலும் நான் அன்னை கன்னிமரியிடம் செல்கிறேன். அவளுடைய நெஞ்சம் என்னும் மஞ்சத்தில் தஞ்சம் கொள்கிறேன். அவள் என்னை அரவணைத்து ஒரு சேயாக ஒரு தாயாக இருந்து சேயாக என்னை பாவித்து எனக்கு ஆறுதலும் தேறுதலும் திடமும் பலமும் கொடுத்து என்னை பாதுகாக்கிறாள். அப்படி இதுதான் அனுபவம். திஸ் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். இது சொன்னால் புரியாது, சுவைத்தால் மறக்காது. இது ஒரு டெஃபனிஷன் இல்லை, இதுக்கு விளக்கமெல்லாம் கொடுக்க முடியாது. ஆகவே அன்பு ஆரோக்கிய தாயின் அன்னை பிள்ளைகளே, எல்லோரும் உறுதியாக இருப்போம். ஈவன் இந்த கொடுந்தொற்று காலத்திலே நாம் உறுதியாக இருந்து அன்னையோடு சேர்ந்து பயணிப்போம். இந்த நேரலை அனுபவத்தை ஒரு ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்வோம். தனித்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபமாலை ஜெபித்திருப்போம், பெருந்தொற்றை வெற்றி கொண்டு வாழ்வோம். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அன்னை ஆரோக்கியத்தாய் ஆசீர்வதிப்பாளாக. ஆமேன். விசுவாசிகளின் மன்றாட்டு. அன்பின் பரலோக பிதாவே, திரு அவையின் செயல்பாடுகளில் ஒருங்கிணைத்து உழைக்கின்ற ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதையும். தீமைகளை வேறொருக்கும் எங்கள் ஆண்டவரே, நாடுகளில் பரவி காணப்படும் எல்லா தீய செயல்பாடுகளும் வன்முறையை தூண்டக்கூடிய பேச்சுகளும் ஒழிந்திட வேண்டுகிறோம். மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக சமாதானத்தோடு வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நோய்களை ஒரு நொடியில் சுகப்படுத்தும் ஆண்டவரே, பாவிகளாகிய நாங்கள் மனம் அருந்தி மனம் திரும்பி வருகின்றோம். உம்முடைய ஆசீர்வாதமும் உமது வல்லமையும் இந்த அகில உலகின் மீது நிறைவாக பொழிந்து இந்த கொடிய நோய் எங்களை விட்டு நீங்கும்படியாக அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உம்மை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிக்கும் எல்லா ஜெபங்களும் கேட்கப்படும் என்று மொழிந்த இறைவா, இந்த நவநாள் திருப்பலியில் தொலைக்காட்சி இணையதளம் வழியாக பக்தியோடு பங்கெடுத்து உமது அருளுக்காக ஏங்கி உமது இரக்கத்தை பெற உம் பிள்ளைகள் ஏறெடுக்கும் எல்லா ஜெபங்களும் ஆசீர்வதிக்கப்பட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை தர வந்தோம் என் இறைவா, ஏற்றிட வேண்டுகிறோம். காணிக்கை தர வந்தோம் என் இறைவா, ஏற்றிட வேண்டுகிறோம். கனிவாய் ஏற்றிடும் இறைவா, உமதாய் மாற்றிடும் தலைவா. கனிவாய் ஏற்றிடும் இறைவா, உமதாய் மாற்றிடும் தலைவா. எல்லாம் உமதே பலியென படைத்தோம் இறைவா, இறைவா. காணிக்கை தர வந்தோம் எம் இறைவா, ஏற்றிட வேண்டுகிறோம். காணிக்கை தர வந்தோம் எம் இறைவா, ஏற்றிட வேண்டுகிறோம். ஆன்ம நற்கருணை மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும்
எங்களை நிரப்பவாரும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் வாழ்ந்திட சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. காலத்தின் நட்சத்திரமே, பிடியும் என்னும் எங்கள் நம்பிக்கையே. விடியற் காலத்தின் நட்சத்திரமே, விடியும் என்னும் எங்கள் நம்பிக்கையே. மரியே வாழிய வாழியவே, எம்மை நீ என்றுமே ஆதரியே. மரியே வாழிய வாழியவே, எம்மை நீ என்றுமே ஆதரியே. விடியற் காலத்தின் நட்சத்திரமே, விடியும் என்னும் எங்கள் நம்பிக்கையே. கன்னிமையில் விண்ணவனை பெற்றெடுத்தாய் விடிந்ததே. கண்மணியம் அம்மகனை கொடுத்தாய் விடிந்ததே. கன்னிமையில் விண்ணவனை பெற்றெடுத்தாய் விடிந்ததே. கண்மணியாம் அம்மகனை கொடுத்தாய் விடிந்ததே. நீரை ரசமாக்க ஜெபித்தாய், கல்யாணம் நடந்தேற செய்தாய். தண்ணீரை ரசமாக்க ஜெபித்தாய், கல்யாணம் நடந்தேற செய்தாய். மரியே வாழ்க மரியே வாழ்க, வாழிய வாழியவே. மரியே வாழ்க மரியே வாழ்க, வாழிய வாழியவே. விடியற் காலத்தின் நட்சத்திரமே, விடியும் என்னும் எங்கள் நம்பிக்கையே. விடியற் காலத்தின் நட்சத்திரமே, விடியும் என்னும் எங்கள் நம்பிக்கையே. மரியே வாழிய வாழியவே, எம்மை நீ என்றுமே ஆதரியே. மரியே வாழிய வாழியவே.
காலத்தின் நட்சத்திரமே, விடியும் என்னும் எங்கள் நம்பிக்கையே.